ஆனா உன்னை ஓப்பனா சொல்றேன், ஊழியக்காரர்களுக்குன்னு சில விரக்திகள் இருக்கிறது. கவனிங்க, ஊழியக்காரர்களுக்குன்னு சில விரக்தி இருக்கு. அது நீங்க எல்லா பரிசுத்தவான்கள் வேதத்திலேயே பார்க்கலாம். அது உலகத்துக்கு அடுத்த விரக்தி அல்ல, உள்ள இருந்து ஆவியில வர விரக்தி. மோசே பார்க்கறான், மலையில 40 நாள் இருந்துட்டு மகிமையோட இறங்கி வரான். இறங்கி வந்தா எல்லாரும் கற்சிலைய, இந்த கன்றுக்குட்டி சிலையை வணங்குகிறார்கள். கோபம் பொங்கிடுச்சு. கர்த்தர் கையில எழுதி கொடுத்த அந்த பலகையை அப்படியே உடைக்கிறான். விரக்தி வந்துடுச்சு. அது என்னடான்னா, நான் வளர்த்தேன், இத்தனை வருஷம் கர்த்தரை பார்த்தேன், இத்தனை வருஷம் கர்த்தருடைய மகத்துவங்களை பார்த்த, அவரை தவிர வேற யாரும் இல்லைன்றத நீ பார்த்த. திரும்ப திரும்ப நீ அதை கும்பிட போற, உலகத்துக்கு பின்னால ஓடுற, இதுக்கு பின்னால ஓடுற அப்படின்னு ஒரு 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 விரக்தி. எலியாவுக்கு அந்த விரக்தி வந்துச்சு. அவன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொன்னா, பாகால் தெய்வம்னா ஓடு, உலகம் தான் உனக்கு வேணுமா, போய் தொலை, இனி அவனை கும்பிடு. யெகோவா தெய்வம்னா அவரை ஃபுல்லா ஃபாலோ பண்ணு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி 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 நடப்பீங்க. ஒண்ணு, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது. அந்த பாவத்துல விழுந்துட்டேன் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே. நான் அதெல்லாம் கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. அது குழந்தை பருவம்ன்ற, அதுலயே நீங்க சாக கூடாதுன்ற. ஆண்டவருக்கு அது விரக்தி. எவ்வளவு நாளைக்கு நீ குந்தி குந்தி நடப்ப, அப்படி அப்படி மொட மாதிரி நடக்கிறிய, என்றைக்கு நீ ஓடுவாய்? அந்த ஒரு விரக்தி எலியாவுக்கு வந்தது. பவுல பாத்தீங்கன்னா அது இன்னும் தமாஷு. அதெல்லாம் தமாஷு இல்லைங்க, வேதனை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? 50 ஆண்டு காலம் டீனேஜ்ல இருந்து நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய விரக்தி, தேவ பிள்ளைகள் என்றைக்கு உலகத்துக்கு அடுத்திலிருந்து, மாம்ச பிடியிலிருந்து வெளியே வந்து உள்ள இருக்கிற கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்து எழும்பி அவர் என்றைக்கு வாழ ஆரம்பிப்பார், அவர் கவலைகள் என் கவலைகளா என்றைக்கு மாறும், அவரை பாதிக்கிறது மட்டும் என்னை பாதிக்கிறது என்ற நிலைமை என்றைக்கு வரும், அவர் நினைவு என் நினைவு, என் நினைவு அவர் நினைவு என்றைக்கு வரும், அவர் எதை பார்த்து அழுகுறாரோ அதை பார்த்து நான் அழுறேன், அந்த உணர்வு என்றைக்கு வரும், அவரை சந்தோஷமாக்குறது என்ன சந்தோஷமாக்குது அப்படின்ற நிலைமை என்றைக்கு வரும்?